ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 6 4 வசனம். மேலும் பிதாவின் மகிமையாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவானவர் நம்மை புதிய ஜீவனை கொண்டவர்களாய் வாழும்படி நமக்கு அவ்விதமான ஒரு ஜீவியத்தை, ஜீவ மார்க்கத்தின் பாதையை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். பரலோக திட்டத்திலே மனித குலத்துக்கென்று தேவன் வைத்திருக்கிற பிரதான யோசனையிலே இது முக்கியமானதாயிருக்கிறது. புதிய ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டும். இந்த வார்த்தை புதிய ஜீவனை கொண்டவர்களாய் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், மரித்த கிறிஸ்துவுடனே கூட நாமும் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு, அதோடு அது முடியல, கிறிஸ்துவனுடைய அந்த பெரிதான ரட்சிப்பின் திட்டத்தில் தேவன் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார். எபேசியர் 2:6 வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. There is a purpose, there is a plan of great God. பெரிய தேவன் ஒரு பெரிய திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எப்ப நம்ம புரிந்து கொள்ள முடியும், விளங்கி கொள்ள முடியும்? 5 அறிவினாலே அல்ல, வெளிப்படுத்துதலின் அறிவினாலே நீங்கள் புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிற பொழுதுதான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பாவத்தை மட்டும் மன்னிக்கல, அவர் சிலுவையில மரித்த பொழுது the goal moves beyond forgiveness to transformed life. புதிய ஜீவனுடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது it is a daily life. தினமும் நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள்? இயேசுவை கல்லறையிலிருந்து எழுப்பின அதே வல்லமை இன்னைக்கு நமக்கு புதிய வாழ்வை அது கொடுத்திருக்கிறது. நீங்க புது சிருஷ்டி, அந்த புதிய சிருஷ்டிக்கான வாழ்க்கையை வாழுங்க. புதிய ஜீவனை கொண்டவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இது என்ன சொல்லுகிறது? இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாய் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நியூனஸ் இஸ் கண்டினியூவல். எவ்ரி டே இஸ் an opportunity to showcase the life of the risen Lord. நீங்க புதிய ஜீவனை கொண்டிருக்கிறவர்களாய் வாழுகிறீர்கள் என்பதை அனுதினமும் நம்ம வெளியே கொணர செய்ய வேண்டும், வாழ வேண்டும். உயிர் தெழுந்த கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார் என்று நம்முடைய நடக்கையிலே, வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் மேல அதிகாரம், நாம தேவனுடைய நீதிக்கு நம்மை சமர்ப்பிப்பது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற கனியுள்ள ஒரு வாழ்க்கை. தேவன் அதுக்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். புதிய ஜீவனை கொண்டவர்களாய் வாழுங்க. பழைய மனுஷன், பழைய எண்ணங்கள் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உங்க ஆவியில் இருக்கிறார். புதிய ஜீவனை கொண்டவர்களாய் வாழுங்கள், ஜெயம் பெறுங்கள். ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எங்களை உமோடு நீர் உயிர்ப்பித்தீரே, புதிய ஜீவனை கொண்டவர்களாய், சிருஷ்டிகளாய் எங்களை மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம். நீர் உண்டி பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்கும் இரக்கங்களுக்கும் திட்டத்திற்கும் ஏற்றவாறு நாங்கள் வாழ்ந்து கனியுள்ள ஒரு வாழ்க்கை, புதிய ஜீவனுக்கான பாதையிலே, வெளிச்சத்திலே உம்மை சார்ந்து நடக்க, பரிசுத்த ஆவியை பற்றி கொண்டு நடக்க கிருபை செய்தருளும். உடைய மகா பெரிய இரக்கத்துக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.